வெல்கம் டு V2K ஃபோட்டோகிராஃபி. போன எபிசோடில் நம்ம எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் சின்னதாக ஒரு பிரேக் ஒன்று எடுத்துக்கலாமே. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி இல்லை யூடியூப் காமெண்ட்ஸில் நிறைய பேர் எல்லாம் கேட்குற கேள்வி என்ன முக்கியமான கேள்வி அப்படின்னா, நான் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு, என்ன கேமரா வாங்கினா நல்லாயிருக்கும், நான் ஒரு இதுதான் என்னோடய பட்ஜெட்டு 30,000 பட்ஜெட்டு 40,000 பட்ஜெட்டு, இதுக்குள்ளே நல்ல கேமராவாக ஒன்று சொல்லுங்கள், என்ன லென்ஸ் வாங்கினா நல்லாயிருக்கும், இதுதான் ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஸோ முதல்ல நம்ம வளவளன்னு எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனு ஸ்பாட் மீட்ரிங் அது இதுன்னு வளவளன்னு வளர்த்துன்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான ஒரு கேள்வியை முதல்ல அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். சரி, முதல்ல அந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத சொல்லிடலாம். இன்றைக்கி ஒரு இன்டர்நெட்லேருந்து ஒரு 9 கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருந்தேன் நான், எந்த கேமரா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேமராவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். நான் பார்த்து தான் படிக்க போகிறேன். ஸோ தயவு செஞ்சு அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்த்து சொல்கிறேன், என்ன எல்லாத்தையும் என்ன சத்தியமாக ஞாபகத்துலேயும் வச்சுக்க முடியல. முதல்ல நிக்கான்லேயும் கேனன்லேயும், நிக்கானில் ஒரு 4 கேமரா, கேனனில் ஒரு 4 கேமரா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சோனி கேமரா நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததே கிடையாது. அதனால் எனக்கு என்னமோ அந்த கேமரா பற்றி சொல்கிறதுக்கான தகுதியே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சோனி பற்றி நான் யூஸே பண்ணதில்லை. அதனால் நான் அதை பற்றி அந்த கேமராவை நான் பற்றி பேச போகிறதே கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் நிக்கான் கேமராஸும் கேனன் கேமராஸ் மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த என்ன பேசிஸில் நான் இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, முக்கியமாக பட்ஜெட் தான். பணம் பிரச்சனை இல்லை, நான் வந்து செலவு பண்ண ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக ஹையர் அண்ட் கேமராஸ்க்கு போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதெல்லாம் பட்ஜெட் கேமரா தான், 50,000க்கும் கீழே இருக்கிற கேமரா தான். நிக்கான் கேமராவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேமரா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நிக்கான் D5500, D5300, D3300, அப்புறம் D3200. இந்த 4 பேசிக் என்ட்ரி லெவல் கேமராஸ். ஸோ முதல்ல நிக்கான் D5500 அந்த கேமரா பற்றி பார்த்துடலாம். இந்த கேமராவோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48,000 ரூபா போட்டிருக்கான். 48,000 ரூபாய்க்கு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ஒரு 24 மெகா பிக்சல் கேமரா. 24 மெகா பிக்சலுக்கு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ISO வந்து 25,600 வரைக்கும் செட் பண்ணலாம். 25,600 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி எடுத்தீங்கன்னா, அடித்து சொல்கிறேன், கண்ணா பிறன் கிரைன்ஸ் இருக்கும். ஆனால் 1,600 வரைக்கும் லோ லைட்டில் ISO செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா கிரைன்ஸ் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதாவது கிரைன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்த்தா டக்குன்னு தெரியாது, கிரைன்ஸ் இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு கிளியரான ஃபோட்டோஸ் 1,600 ISO வரைக்கும் எடுக்கலாம் இந்த கேமராவில். அது ஒரு நல்ல ஃபீச்சர், நிஜமாக சொல்கிறோம். நல்ல ஷட்டர் ஸ்பீட் கிடைக்கும் லோ லைட்டில் எடுக்கும்போது. நெக்ஸ்ட்டு டச் ஸ்க்ரீன். நம்ம செல்ஃபோனில் பார்க்குற மாதிரி, நம்ம ஐஃபோனில் எந்த ஃபோனாக இருந்தாலும் இருக்கட்டும், செல்ஃபோனில் பார்க்குற மாதிரி நீங்கள் அப்படியே ஜூம்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோக்கஸை வந்து ஜூம் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எல்லா மெனு இங்கே அப்படியே டச் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃபீச்சர் அது. ஸோ செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரியே இப்போ நீங்கள் கேமராவும் யூஸ் பண்ணலாம். அது நல்ல ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு GPS கிடையாது இந்த கேமராவில். ஸோ நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இல்லை ஸ்டுடியோ அந்த மாதிரிலாம் வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது பெரும்பாலும் அதிகமாக வெவ்வேறு ஊருக்கு போக மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த கேமராவில் இருக்கிற GPS இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குறை இல்லை. நீங்கள் வந்து நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணுவீங்க, நிறையா பெரிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி பெரிய ஆர்கிடெக்சர்லாம் ஃபோட்டோ எடுப்பீங்க. அப்புறம் எப்படி சொல்கிறது, லேண்ட்ஸ்கேப்லாம் நிறையா எடுப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு GPS இருந்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த கேமராவில் GPS இல்லை, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, வைஃபை இருக்குது. பில்டின் வைஃபை. நீங்கள் வந்து புதுசாக அதுக்குன்னு ஒரு ஹார்ட்வேர்லாம் எதுவும் நீங்கள் எடுத்து மாட்ட வேண்டியதில்லை. அதுக்குன்னு இந்த வைஃபைக்குன்னு தனியாக ஒரு டிவைஸ்லாம் எதுவும் மாட்ட வேண்டியதில்லை. கேமராக்குள்ளே வைஃபை இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் அதுக்கு அந்த நிக்கான் ஆப் ஒன்று இருக்கும், ஆப் இருக்குது. அந்த ஆப் ஒன்று போட்டுட்டு நீங்கள் கேமராவை வந்து உங்கள் செல்ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். வைஃபை இருக்குது. ஸோ கேமராலேருந்து ஃபோட்டோஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கணும், டேரெக்டாக டவுன்லோட் பண்ணாலும் வைஃபை வச்சு தாராளமாக பண்ணலாம். அது ஒரு நல்ல ஃபீச்சர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆர்டிகுலேட்டிங் ஸ்க்ரீன். ஓகே, கேமராவில் வந்து பின்னாடி இருக்கிற அந்த LCD ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்படி இப்படின்னு எப்படி வேணால் திருப்பிக்கலாம். அடுத்தது ஒரு செகண்டுக்கு 5 ஃபோட்டோ எடுக்கலாம். பிடிச்சிங்கன்னா டர்ன்னு 5 ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடலாம். இது வந்து 5மே ரா ஃபைல்ஸ். 5 ரா ஃபைல் வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அது ஒரு பெரிய ஃபீச்சர். அதாவது பெரிய ஃபீச்சர்னால், இப்போ வர்ற கேமராலெல்லாம் 10 ஃபோட்டோ வரைக்கும்லாம் எடுக்கலாம் ஒரு செகண்டுக்கு. அது ரா ஃபைல்ஸே 10 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் இது என்ட்ரி லெவலுக்கு 5 ஃபோட்டோ அப்படிங்கிறது தாராளமாக போகிறோம். ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அது கண்டிப்பாக. வீடியோ பார்த்திங்கனாக்கா ஃபுல் HD, அதாவது 1920x1080. இது வந்து 60 FPS எடுக்கலாம். ஃபுல் HD வீடியோஸ் எடுக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸு 39 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது அத்தனையும் D5500 ஃபீச்சர்ஸ்.
வேறு ஏதாவது விட்டுருக்கானான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். சாரி. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் புதுசாக வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் D5500 இருக்கிறது. அடுத்தது D5300 என்னங்கிறத பார்த்துடலாம். இதுவும் 24 மெகா பிக்சல் கேமரா. ISO பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் கம்மி, 5500 விட இது கொஞ்சம் கம்மி. 12800 வரைக்கும் ISO நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன் கிடையாது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அது இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ப்ரைஸு 36,000 தான். அது 12,000 ரூபா ஜாஸ்தி, இது 36,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நல்ல கேமரா. இது நிஜமாகவே இது ரொம்ப நல்ல கேமரா தாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் இருக்கிற ப்ராசஸர் தான் இதுலேயும் இருக்குது. பாருங்கள், மணி அடிக்குது. அதில் இருக்கிற ப்ராசஸர் தான் இதுலேயும் இருக்குது. அதனால் ஃபோட்டோஸ்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. லோ லைட்டில் ஒரு 1400 வரைக்கும் இதில் கிரெயின் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து D5300. இதுலேயும் அந்த ஸ்க்ரீன் அப்படி இப்படின்னு திருப்புற மாதிரி இருக்குது. 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனை திருப்பிக்கலாம். டைனமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கும். அதாவது டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னா எனக்கு சின்னதாக சொல்லிடுறேன். ஷேடோஸ்லேருந்து எந்த அளவுக்கு உங்களால் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும், ஹைலைட்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு உங்களால் டீட்டெயில்ஸ் இறக்க முடியும் அப்படிங்கிறது தான் டைனமிக் ரேஞ்சு. இதுவும் ஒரு செகண்டுக்கு 5 ஃபோட்டோ எடுக்கும். அதே மாதிரி வீடியோவும் வந்து ஃபுல் HD 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸும் 39. ஸோ அந்த கேமராவும் இந்த கேமராவையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. அதாவது டெக்னாலஜி வைஸு உள்ளே என்ன, அதாவது உங்கள் ஃபோட்டோ எடுக்கிற விஷயத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. டச் ஸ்க்ரீன்லாம் இருக்குது. டச் ஸ்க்ரீன் ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அது போக ISO கொஞ்சம் ஜாஸ்தி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு 12,000 ரூபா வர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நான் எதுவும் சொல்லலை. அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் இருக்குது. D5300 வந்து GPS இருக்குது. GPS இருந்தது அப்படின்னாக்கா, நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் ஊராக நிறைய இடத்துக்கு போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எங்கே நின்று எடுத்தீங்க அப்படிங்கிற அளவு வரைக்கும் நீங்கள் வந்து அதில் டேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ GPS வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம குட்டி கேமராஸ்க்கு வரலாம். அதாவது D3300, D3200. 3300 பார்த்தீங்கன்னா இதுவும் 24 மெகா பிக்சல் கேமரா, பெரிய விஷயம். இதுவும் ISO பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12,800 வரைக்கும் இருக்குது, நல்ல விஷயம். டச் ஸ்க்ரீன் கிடையாது. அடுத்தது GPSும் கிடையாது. இதில் வந்து இந்த ஸ்க்ரீன் எப்படி திருப்புறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபிக்ஸடாக நார்மல் கேமரா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீன் பின்னாடி. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட். GPS இல்லைங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். டச் இல்லைங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். மற்றபடி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 5 ஃபோட்டோ எடுக்கலாம், பெரிய விஷயம். வீடியோவும் 60 FPS வரைக்கும் எடுக்கலாம், ஃபுல் HD, நல்ல விஷயம். ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் 11 தான் இருக்குது. அதில் 39 இருந்தது, இதில் 11 தான் இருக்குது. 11ங்கிறது நிஜமாக கொஞ்சம் கம்மி தான். D3300 பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு, பட்ஜெட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிஜமாக நல்ல கேமரா தான், நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேன். 28,000 ரூபா தான் அது இந்த கேமரா. அடுத்தது D3200. D3300க்கும் 3200க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். அப்படி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதுலேயும் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் 11 தான் இருக்குது. இதில் வீடியோ எடுக்கும்போது 60 FPSல எடுக்க முடியாது, 30 FPS தான் மேக்ஸிமம். வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, ஆனால் இருந்தால் நல்ல விஷயம், அவ்வளோதான். ISO பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, அது 12,800 வரைக்கும் எடுக்கலாம். இது D3300 12,800 வரைக்கும் வைக்கலாம். இதில் வந்து 6,200 வரைக்கும் தான் வைக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சென்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அது புரிகிறது நமக்கு. பேட்டரியும் நல்லாவே இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 3200க்கும் 3300க்குமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. லோ லைட்டில் மாத்திரம் 3300 கொஞ்சம் ஜாஸ்தி. வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 60 FPSல எடுக்கலாம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 3300ல் பெனோரமா ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். 8,000 ரூபா வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு ஓகேனாக்கா ஓகே. அடுத்தது நம்ம கேனன் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுன்னு சொல்லிட்டுறேன், நான் கேனன் கேமராஸில் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுத்தது கிடையாது. இந்த வீடியோக்காக ஒரு 4 கேமரா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதாவது 2014 அப்புறம் வந்து ஒரு 4 கேமரா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதோட விலை, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி அந்த கேமராஸ் நான் கையில் வாங்கி யூஸ் பண்ணினது கிடையாது, அதை முன்னாடி சொல்லிட்டுறேன் நான். ஸோ அது எப்படி கையில் இருக்கும், எப்படி ஃபீல் ஆகுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நிக்கான் கேமராஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேனன் கேமரா பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. நான் வெறும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு மாத்திரம் தான் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இந்த கேனன் விஷயத்தில் மாத்திரம் உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுறேன் நான். நீங்கள் கேனன் பிரியராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது நான் சொல்கிறது தான் வந்து தீர்ப்பு நல்லா கிடையவே கிடையாது. ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்.
இப்போ கேனன் கேமராவில் 4 கேமரா எடுத்து வச்சுருந்தோம். 750D, 1200D, 700D, அதுக்கப்புறம் 1000D. இந்த 4 கேமரா. 70D நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. 80,000 ரூபாய்க்கு மேலே போகுது பட்ஜெட்டு. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்க வேண்டாம் தான் யோசிக்கிறேன் நான். ஸோ 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற கேமரா மாத்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ 70D கேன்சல் பண்ணிவிடுங்க, அதை நான் இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறேன். 750D ஃபஸ்ட் அது என்னென்னு பார்க்கலாம். 750Dயில் பார்த்தீங்கன்னா இதுவும் குட்டி சென்சார் கேமரா தான். 24 மெகா பிக்சல், 24.2 மெகா பிக்சல். இதுவும் நிக்கான் D5500 மாதிரி, அப்புறம் D5300 மாதிரி, அந்த மாதிரி கேமரா மாதிரி 24.2 மெகா பிக்சல் இருக்குது. ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸ் 25,600 வரைக்கும் போகும். இதுவும் அந்த கேமரா மாதிரியே இருக்குது. விலை வந்து 51,000 ரூபா. ஓகே, 50,000 வரைக்கும் தான் நான் பட்ஜெட் வச்சுருந்தேன். 51,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இருந்தாலும் விளையாட்டுக்கு சேர்த்துப்போம். நம்மளோடதுல டாப் லெவல் டிஎஸ்எல்ஆர் அப்படின்னா நிக்கானில் வந்து 5500 போட்டிருந்தோம் இல்லையா, அதாவது டாப் லெவல் டிஎஸ்எல்ஆர்னு சொல்லிட்டு டாப் லெவல் என்ட்ரி லெவல் டிஎஸ்எல்ஆர் அது வந்து 5500 அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து 48,000 ரூபா ஆச்சு. இது வந்து 51,000 ரூபா இருக்குது. 51,000 ரூபாய்க்கு இதில் ஜிபிஎஸ் இருக்குது, அதில் ஜிபிஎஸ் இல்லை. ஸோ அது ப்ளஸ் பாயிண்ட். இதுலேயும் ஒய்ஃபை இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இதுலேயும் ஸ்க்ரீன் பின்னாடி திருப்பிக்கலாம், ப்ளஸ் பாயிண்ட். அதுலேயும் 5 ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இதுலேயும் 5 ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ப்ளஸ் பாயிண்ட். இதில் வீடியோ எடுக்கும்போது 30 FPS வரைக்கும் எடுக்கலாம், அதில் 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து 19 இருக்குது, அதில் 39 இருக்குது. ஸோ நிக்கானுக்கு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட். நான் இதில் ஏன் மைனஸ் பாயிண்ட் ஏன் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 48,000 ரூபாய்க்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது, 51,000 ரூபாய்க்கு விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. அதனால தான் அப்படி சொல்லிட்டு வரேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, நோ ஆஃபென்ஸ். அடுத்தது கேனன் 1200D. 1200D பார்த்தீங்கன்னா 18 மெகா பிக்சல். 18 மெகா பிக்சல் தானா? ஓகே, மெகா பிக்சல் நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. இருந்தாலும் சரி, வேண்டாம்ப்பா, நமக்கே வம்பு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா. அது 24,000 ரூபா. 18 மெகா பிக்சல் கேமரா. இதுவும் வந்து இது வந்து 3 ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு செகண்டுக்கு. ஸோ கண்டினியூஸ் ஷாட்டில் போட்டிங்கன்னாக்கா 3 ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் ஒய்ஃபை கிடையாது. வீடியோவும் வந்து அதே மாதிரி 30 FPSல வச்சு எடுத்துக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் 11 தான் இருக்குது. இதில் 750Dயில் 19 இருந்தது, இதில் 11 தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, இந்த கேனன் 1200D இதை பற்றி ரிவ்யூஸ் தான் படித்தேன் நான். அவ்வளோ ஒன்றும் நல்லா போடலை இந்த கேமராவை பற்றி. ஸோ இது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு வாட்டி சின்னதாக ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிவிட்டு வாங்குங்க. நானாக இருந்தால் இந்த கேமரா வாங்க மாட்டேன், நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ரிவ்யூஸு. ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா. பட்ஜெட் நமக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம கொடுக்குற காசுக்கு அது வர்த்தாவாக இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கேனன் 700D பார்க்கலாம். கேனன் 700Dயில் இதுவும் 18 மெகா பிக்சல் கேமரா. ஐஎஸ்ஓ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 25,600 வரைக்கும் அதில் கொண்டு போகலாம். ஸோ லோ லைட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நம்பலாம். அடுத்தது விலை வந்து 30,000 ரூபா போட்டிருக்கான். 30,000 ரூபாய்க்கு என்னென்ன நம்ம கிடைக்கிது அப்படின்னா, ஜிபிஎஸ் இருக்குது, வெரி குட். ஒய்ஃபை இருக்கா? ஒரே நிமிஷம். ஒய்ஃபை கிடையாது இந்த கேமராவில். டச் ஸ்க்ரீன் இருக்குது. கண்டினியூஸ் ஃபோட்டோஸ் எடுத்திங்க அப்படின்னாக்கா ஒரு செகண்டுக்கு 5 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம். அடுத்தது வீடியோவும் 30 FPSல ஃபுல் HD வீடியோஸ் எடுக்கலாம். ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். 9 தான் இருக்குது ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கேமராவும் அப்படி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இப்போதைக்கு வச்சுக்கலாம். அடுத்தது கேனன் 1000D. இந்த கேமரா வந்து 18 மெகா பிக்சல் வரைக்கும் எடுக்கலாம். ஐஎஸ்ஓ 12,800 வரைக்கும் இருக்குது. விலை 50,000 ரூபா போட்டிருக்கான். 50,000 ரூபாயா? விளையாடுறீங்களா நீங்கள்லாம்? எவ்வளோ ஃபோட்டோ? கண்டினியூஸ் ஃபோட்டோஸ் வந்து 4 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம். அப்படி ஒரு செகண்டில் 4 ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபுல் HD வீடியோ. ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் 9 தான் இருக்குது. சாரிங்க, இது நான் கேனன் பற்றி என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நான் நிச்சயமாக இந்த கேமரா வாங்க மாட்டேன். ஏன்னா கொடுத்த காசுக்கு இது கண்டிப்பாக வர்த்தே இல்லை. 50,000 ரூபாய்க்கு வெறும் 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, அப்புறம் 4 ஃபோட்டோ தான் கண்டினியூஸ் ஷூட்டில் எடுக்க முடியும். 18 மெகா பிக்சல் தான். ஓகே, மெகா பிக்சல் அவ்வளோ முக்கியம் கிடையாது தான், நான் ஓகே ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கொடுத்த காசுக்குன்னு ஒரு வர்த்து வேண்டாமா? கண்டிப்பாக நான் இந்த கேமரா வாங்க மாட்டேன். ஸோ நான் பர்சனலாக இந்த 1000D அப்புறம் 1200D இது ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சிடுறேன். ஸோ நம்ம
கேனனில் 750Dயும் அப்புறம் 700D இது ரெண்டு பற்றி மாத்திரம் பார்க்கலாம் இன்றைக்கி. 750D 24 மெகா பிக்சல் கேமரா, 700D 18 மெகா பிக்சல் கேமரா. 750D வந்து கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது அந்த கேமராவில். இதில் ஓகே, ஐஎஸ்ஓ வந்து 900 வச்சு எடுத்தால் கிரெயின்ஸ் பெருசாக பார்த்தா தெரியாத அளவுக்கு ஐஎஸ்ஓ 900 நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸு. இதில் 650. ஓகே, எனிவே அடுத்தது 750D 51,000 ரூபா, 700D 30,000 ரூபா. இப்போது இந்த ரெண்டில் வந்து நம்ம பட்ஜெட் பிரச்சனைக்காக 30,000 ரூபா கேமரா எடுத்துப்போம்னு வச்சுப்போம். அதாவது 700D 30,000 ரூபா கேமரா அப்படின்னா அது நம்ம நிக்கானில் எங்கே ஃபிட் ஆகுது? 3300 கிட்ட ஃபிட் ஆகுது. 5300 36,000 ரூபா ஆகுது. ஸோ அது வேண்டாம். 3300 28,000 ரூபா ஆகுது. 28,000 ரூபாய்க்கு நம்ம 3300 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? 24 மெகா பிக்சல் கேமரா, ஐஎஸ்ஓ 12,800 வரைக்கும் கொண்டு போகலாம். சாரி, டச் ஸ்க்ரீன் இல்லை, ஓகே, மைனஸ். ஜிபிஎஸ் இல்லை, மைனஸ். பெனோரமிக் ஃபோட்டோஸ்லாம் யாருங்க எடுக்க போகிறா? அது ஓகே, அது ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை, அது பாட்டுக்கு அது ஒரு ஃபீச்சர், அவ்வளோதான். கண்டினியூஸ் ஷார்ட்ஸு 5 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம், ஒரு செகண்டுக்கு 5 ஃபோட்டோ எடுக்கலாம். அடுத்தது வீடியோ 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் 11 இருக்குது. 700Dயில் என்ன இருக்குது? 700Dலையும் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் 11 இருக்குது. வீடியோ வந்து 30 தான் எடுக்க முடியும், அதில் 60, இதில் 30. ஒரு செகண்டுக்கு 3 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். ஐஎஸ்ஓ 12,800 வரைக்கும் தான் நல்ல ஐஎஸ்ஓ. அதுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்பேண்டபிள் ஐஎஸ்ஓ. ஸோ அதுவும் நல்லதில்லை. மெகா பிக்சல் 18 மெகா பிக்சல் தான் இருக்குது. இந்த மெகா பிக்சல் கதையை ஒரு சின்ன சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா மெகா பிக்சல் வந்து அதிகமாக தேவையில்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ பிரிண்ட்லாம் போடுறீங்க அப்படின்னாக்கா நம்ம மேக்ஸிமம் பிரிண்ட் பண்ணுறது வந்து 6x4 தான் பிரிண்ட் பண்ணுவோம். போஸ்ட் கார்டு சைஸ் பிரிண்ட் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி ஒரு A4 பேப்பர் சைஸில் தான் பிரிண்ட் பண்ணுவோம் நம்ம. இதுக்கு வந்து ஒரு 3-4 மெகா பிக்சல் இருந்ததுனால தாராளம் 3-4 மெகா பிக்சல் போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போது எதுக்கு 20-30 மெகா பிக்சல் எல்லாம் கேமரா இப்போ வந்துட்டுருக்கு அப்படின்னா டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு கார் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் கார் வரைக்கும் உங்களால் ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட லென்ஸ் இல்லைன்னு வச்சுப்போம், ஓகேவா? நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த காரை மொத்தம் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காரோட சைஸ் எவ்வளோ, இப்போ ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னா காரோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு 12 மெகா பிக்சலுக்கு டீட்டெயில்ஸ் எடுக்கலாம் நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்தாலே. ஸோ அதில் அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு தான் அதிகமான மெகா பிக்சலுக்கு போகிறது. 18 மெகா பிக்சலில் நீங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப தாராளம். எனக்கு ஏன் இது உறுத்துது அப்படின்னா, கொடுத்த காசுக்கு 24 மெகா பிக்சல் நிக்கானில் கொடுக்குறான், ஆனால் 18 மெகா பிக்சல் தான் கேனனில் கொடுக்குறாங்கிறது தான் லைட்டாக உறுத்தலாக இருக்குது. மற்றபடி அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது. நான் அதை இப்பவும் சொல்லிடுறேன். நான் என் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து கழுத்து பிடிச்சாதீங்க தயவு செஞ்சு. ஸோ கேனன் 700D, நிக்கான் 3300 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் இதில் நிக்கானில் வந்து 11 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. 24 மெகா பிக்சல் நிக்கான் கேமரா, கேனன் கேமரா 18 மெகா பிக்சல் தான். நிக்கான் கேமரா 28,000 ரூபா, இது 30,000 ரூபா. ஸோ விலை விஷயத்தில் வச்சு பார்த்தாக்கா 28,000 ரூபாய்க்கு அதிக ஃபீச்சர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது நிக்கானில். 30,000 ரூபாய்க்கு கம்மி ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது கேனனில். இது 18 மெகா பிக்சல் தான் இருக்குது, அதில் 24 மெகா பிக்சல் இருக்குது. அப்படின்னா இன்னும் பெரிய ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். பெரிய ஃபோட்டோனாக்கா ஜாஸ்தி டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் இன்னும் பெட்டராக க்ராப் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 60 FPS வரைக்கும் வச்சு எடுக்கலாம் 3300. அது ஒரு அட்வான்டேஜ். ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் 11 இருக்குது. கேனனில் 9 தான் இருக்குது. நானாக இருந்தால் நிச்சயமாக நிக்கான் சைடு தான் போவேன். ஏன்னா கம்மி விலைக்கு எனக்கு அதிக வேல்யூ கிடைக்குது. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த என்ட்ரி லெவல் கேமராவில் வந்து இந்த 3300க்கு ஒரு பார்ட்னர் பார்த்தோம் 700D. இப்போது அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி 3300 பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேவா? இப்போது 5500 நிக்கான் 5500க்கும் கேனன் 750Dக்கும் என்ன, அது ரெண்டுத்துலேயும் வச்சாக்கா எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோமே.
5500 750D ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 24 மெகா பிக்சல் கேமரா. ப்ளஸ் விலை வந்து 3000 ரூபா தான் டிஃப்ரென்ஸு ரெண்டுத்துக்கும். 48,000 ஒன்று, கேனன் வந்து 51,000 ரூபா காட்டுறாங்க. ஜிபிஎஸ்சில் வந்து நிக்கானில் ஜிபிஎஸ் கிடையாது, கேனனில் ஜிபிஎஸ் இருக்குது. ரெண்டுத்துலேயும் வைஃபை இருக்குது. ரெண்டுத்துலேயுமே ஸ்க்ரீனை வெளியில் ஆர்டிகுலேட்டட் ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீனை மடக்கிக்கலாம், வெளில 180 டிகிரிக்கு சுற்றிக்கலாம். ஸோ அது ரெண்டுமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ், ரெண்டுமே டை. அப்புறம் ரெண்டுமே ஒரு செகண்டுக்கு 5 ஃபோட்டோ வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அதுவும் ப்ளஸ் பாயிண்ட். வீடியோ எடுக்க வரும்போது நிக்கானில் வந்து 60 FPS வரைக்கும் எடுக்கலாம், கேனனில் 30 FPS வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்னால் நிக்கானில் 39 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, கேனனில் 19 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, கேனனில் வந்து 19 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்னால் அத்தனையுமே கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸு, அது ஒரு அட்வான்டேஜ் தான். இருந்தாலும் 39 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸுங்கிறது இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் தான். இது அக்யூரசி கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அதாவது கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் கிராஸ் டைப்பில். இதில் அவ்வளோ கரெக்டாக இருக்காது, அதுக்காக ரொம்ப தப்பாகவும் இருக்காது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ 19க்கு 19 கிராஸ் டைப் அப்படிங்கிறது ஓகே ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் இதில் 20 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது நிக்கானில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தப்பாலாம் இருக்காது. 39 அப்படிங்கிறது நிஜமாகவே பெரிய அட்வான்டேஜ் தான். கேனனில் 51,000 ரூபாய்க்கு வேல்யூ நிச்சயமாக கம்மி, 48,000 ரூபாய்க்கு நிக்கானில் வேல்யூ நிச்சயமாக ஜாஸ்தி. என்னடா அவன் சும்மா நிக்கானுக்கே ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நிக்கானில் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேங்கிறதுக்காகலாம் சொல்ல. எனக்கு நிக்கான்லேருந்து 10 பைசா கிடையாது. எனக்கு நிக்கான் யாருமே எனக்கு வந்து பணம்லாம் கொடுக்கறது கிடையாது. இருக்கிற நம்பர்ஸை வச்சு என்னோட சின்ன மூளைக்கு என்ன எட்டுதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். என்னோடய வார்த்தையை ஃபைனலாக எடுத்துக்க வேண்டாம். எனக்கு என்னவோ நிக்கானில் வந்து என்ட்ரி லெவல் டிஎஸ்எல்ஆர்ஸ் பெட்டராக இருக்கிற மாதிரி ஏன் மனசுக்கு படுது, அவ்வளோதான். கேனனில் ஹையர் எண்ட் போயிட்டீங்க அப்படின்னாக்கா 70 Mark IIலாம் கேமரா, அதெல்லாம் தாறுமாறு கேமரா, சத்தியமாக சொல்கிறேன். 70 Mark IIலாம் சூப்பர் கேமரா. அதெல்லாம் கேனனில் ஹையர் வெர்ஷன், அதெல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போய்டும் அந்த ரேட்லாம். இதெல்லாம் ஹையர் எண்ட் கேமராஸ். இது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்மளோட பட்ஜெட் இப்போ என்ன 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற கேமராஸில் அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு என்னமோ நிக்கானில் நல்ல சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நல்ல வேல்யூ இருக்குது. நீங்கள் கொடுக்குற பணத்துக்கான மதிப்பு நிக்கான் கேமராஸில் நிறையா இருக்குது. அப்படி தான் எனக்கு படுது. சரி, ஓகே. இப்போது கேனன் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். ஓகே, நான் இப்போ சொல்கிறேன், கேனன் நான் வாங்க மாட்டேன். இப்போது நிக்கானில் வந்து 5500 இருக்குது, 3300, இது ரெண்டுத்தையும் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இது ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 5500 நிச்சயமாக பெட்டர் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இதில் 39 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, 3300 11 தான் இருக்குது. வைஃபை இருக்குது, இதில் வைஃபை இல்லை, ஸ்க்ரீனை இப்படி திருப்பிக்கலாம், இதில் திருப்ப முடியாது, நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது 5500 3300. விலை டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா 20,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஃபோட்டோஸ் தான் முக்கியம். எனக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற கன்வீனியன்ஸ் எனக்கு அவ்வளோ முக்கியமாக என் கண்ணுக்கு படாது. எனக்கு வந்து கேமராவோட ஃபோட்டோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் லோ லைட்டில் வந்து நிச்சயமாக 5500வை 3300வால் அடிக்கவே முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் நம்ம லோ லைட்னு எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் யோசிப்பேன். ரொம்ப லோ லைட் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்ணை மூடி 5500 வாங்கிடுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வைஃபை வேணும், உங்களுக்கு கன்வீனியன்ஸ் வேணும், உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அப்படி கெத்தாக இருக்கணும் கேமரா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும், லோ லைட்டில் நல்லா எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் 5500 வாங்கிடுங்க. நல்ல கேமரா 5500 ப்ளஸ் ஒரு கிட் லென்ஸு 50,000 ரூபாய்க்கு 48,000 ரூபா கிட்ட கிடைக்கும். நானாக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கன்வீனியன்ஸ் அவ்வளோ முக்கியம் கிடையாது. என்னுடைய சொந்த அபிப்பிராயம் அது. கன்வீனியன்ஸ் எனக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால எடுத்துருவேன், பிரச்சனை இல்லை. அதனால் நானாக இருந்தேன்னா 3300 வாங்குவேன். 0000 ஏன் வாங்குகிறேன் அப்படின்னாக்கா, பாக்கி 20,000 ரூபாய்க்கு 50mm f1.8 எடுக்கலாம், அப்புறம் 35mm 1.8 எடுக்கலாம். இதெல்லாம் 20,000 ரூபாய்க்குள்ளே 2 லென்ஸ் நான் வாங்கிடுவேன். நான் 2 ப்ரைம் லென்ஸு, ஒரு கிட் லென்ஸு, ஒரு 3300. இது 4மே 50,000 ரூபாய்க்கு என்னால் வாங்க முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 3300 இல்லாட்டி 5300 இந்த 2 கேமராவில் நீங்கள் எது வேணால் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒன்று 28,000 ரூபா ஆகுது, இன்னொன்று 36,000 ரூபா ஆகுது. பெரிய டிஃப்ரென்ஸ்னு ஒன்றும் கிடையாது. ஒன்று ஜிபிஎஸ் இருக்குது, இன்னொன்று ஜிபிஎஸ் இல்லை. அது உங்களுடைய தேவையை பொறுத்தது. அடுத்தது ஒன்றில் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து 39 இருக்குது, இதில் 11 தான் இருக்குது.
முன்னே சொன்ன மாதிரி அது உங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக படலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக 3300 எடுத்துக்கலாம். 3300 ரொம்ப நல்ல கேமரா, கிட்டத்தட்ட அதே சென்சர் தான், அதே அளவுக்கு நீங்கள் இதுலேயும் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ நிஜமாக ரொம்ப நல்லா வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கேமரா பாடியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நல்ல லென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த 2 லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த புது ப்ரைம் லென்ஸ் சொன்னால் இல்லையா, 50mm லென்ஸும் 35mm லென்ஸும், இது வந்து நீங்கள் நாளைக்கு ஃபுல் ஃப்ரேம் கேமராவுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா பாடிஸ் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றை பார்த்தா இன்னொன்று வந்து ஏக்கமாக தான் இருக்கும், ஒன்றை பார்த்தா இன்னொன்று வந்து இது வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க, உங்கள் பணத்துக்கும் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். அதுபடி யோசித்து நீங்களே முடிவெடுங்க. 5300 இல்லாட்டி 3300 இதில் எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் என்னோடய வார்த்தையை அதுதான் கடைசி, அதுதான் தீர்ப்பு நல்லா எடுத்துக்க வேண்டாம். நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். நான் நிறைய விஷயங்கள் விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா நான் கேனன் கம்பெனியில் அதிகமாக கேமராஸ் எடுத்து நான் பயன்படுத்தினதே கிடையாது. சில விஷயங்கள் தப்பாக கூட சொல்லியிருந்திருக்கலாம். நான் அதை தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் வந்து நெட்டில் பார்த்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு அதில் இருக்கிற நம்பர்ஸை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ கொடுத்த காசுக்கு எனக்கு என் மனசுக்கு எது பெட்டர் வேல்யூன்னு படுதுன்னா நிக்கானில் என்ட்ரி லெவல் கேமராஸ் பெட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு படுது. அதனால் நான் அந்த சைடு நான் போகிறதுக்கு தான் பார்க்குறேன் நான். ஸோ இது வந்து நிக்கானா கேனனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டிமன்றம்லாம் கிடையாது. அதில் நான் தீர்ப்பெல்லாம் ஒன்றுமே சொல்ல கிடையாது. என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் தான். நானும் மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஆள் தான். என் பணம் எனக்கு முக்கியம். நான் என்கிட்ட இவ்வளோ தான் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்களும் கஷ்டப்பட்டு கிரெடிட் கார்டில் வாங்கி மாதம் இஎம்ஐ கட்டுற பிளான்லாம் நிறைய வாங்குற மாதிரி இருப்பீங்க. வாங்கிட்டு இதையாடா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணக்கூடாது. அதுக்காக பண்ணின வீடியோ தான் இது. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.